இதுக்கு நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு மேலேருந்து 3 இன்ச்சும் மொத்தம் டோட்டல் 4 இன்ச்சில் நடுவில் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதோட அகலம் 1 இன்ச்சுக்கு ஒரு ஹோல் மாதிரி நீங்களே கையில் வரைஞ்சிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மெயின் பீஸில் கட் பண்ணணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஹோல் மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ஷேப். இப்போ மெயின் பீஸ் நல்ல பக்கத்து மேலே நம்ம ஸ்டிச் பண்ண எடுத்து வச்சுட்டு இந்த ஹோலில் 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் விட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஹோலை மட்டும் 1/4 இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த ஹோலுக்குள்ளே துணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஹோல் ரெடி ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹோல் இருந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி மேலேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் அப்படியே இப்படி நான் டர்ன் பண்ணுறவே பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு பட்டி அடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சென்டர் நான் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்விசிபிளாக நமக்கு கீழே வரைஞ்சிரும். அதுக்கப்புறம் சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவு ரெடி பண்ணுறதுக்கு இதோட அகலம் வந்து நான் 4.5 இன்ச்சும் நீளம் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நான் 3 சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன், இங்கே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த பிளேஸில் ஸ்டிச் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. இங்கேருந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு நடுவில் ஒரு 1 to 1.5 நடுவில் ஒரு 1 to 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் கட் பண்ணிக்கிங்க. இந்த கார்னர்ஸில் வந்து ஷேப் வந்து இப்படி எடுத்துடலாம், அதாவது கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் மேலே படக்கூடாது, ஸ்டிச் பண்ணாமல் இந்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் இப்படி இடவிட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த வழியை நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஃப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளேயே போயிருக்கு. ஸோ இது மேலே இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம எப்படி அந்த விசிறி மடிப்பு வடிப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இப்படி விசிறி மடிச்சுட்டு இங்கே வந்து அப்படியே மிஷினில் நடுவில் இப்படி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி நூல் செப்பரேட்டாக கையில் வந்து இந்த நேர் ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் ஓகே. இப்படி வந்து பவு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பவு ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன். பவு வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நடுவில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன், கையில் ஸ்டிச் பண்ணல. ஸோ நான் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது. ஒரு சைடு பார்டராக ஒரு சைடு அப்படி தான் எனக்கு கிளாத் அவைலபிள் இருந்துச்சு. ப்ளைனாக ரெண்டுமே மெரூனாக இருக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும். பட் எனக்கு இப்படி தான் கிளாத் வந்து மெரூன் கலர் அவைலபிலிட்டி இருந்தது. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த நீர் மட்டும் குண்டு குத்திக்கங்க. 2 சைடும் சென்டராக பார்த்து இந்த 2 குண்டு குத்திட்டு இந்த நீர் பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த நீர் குண்டு குத்திட்டு இதை எடுத்து இப்படி இப்படி உள்ளே திரும்பி இப்படி இது மேலே ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் வெளியே இருக்கு இல்லைங்களா, இதையும் இந்த நீர் குண்டு குத்திட்டு இதையும் இது இப்படி உள்ள தள்ளி இதையும் அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி இப்படி உள்ள தள்ளி வேணுன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரியும் ஷேப் வந்து வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஹோல்குள்ளே இந்த பவ்வை வந்து நம்ம 2 சைடும் குண்டு குத்தி அட்டாச் பண்ணிவிட்டு இது எப்பவும் போல் இப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். சுற்றி இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த லேஸை வந்து நம்ம வந்து இந்த நேரம் இப்படி சுற்றி பார்டர் மாதிரி இந்த ஷேப்புக்கு மட்டும் இப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆகிடும். ஓகே, ஸ்டிச் பவு வச்சு ஸோ ஓரத்தில் வந்து லேஸு வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பவு வந்து அகலம் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து கிளாத் வந்து இது இந்த மெரூன் கலர் கிளாத் கம்மியாக தான் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த ப்ளவு வந்து இப்படி இருக்குது, இல்லாட்டி நல்லா அகலமாக இது வரைக்கும் வரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நடுவில் பீட்ஸோ இல்லாட்டி ஸ்டோனோ இங்கே வச்சுக்கலாம். முந்தி பார்ட் வந்து நான் செப்பரேட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நான் இப்படி 2ஆக கட் பண்ணியிருக்கேன்னா செஸ்ட்டு சைஸ் ரெடி லென்த் எதுவோ அதுலேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிங்க. இவங்களோட செஸ்ட்டு சைஸ் வந்து 8, ஸோ 1.5 இன்ச் மைனஸ் பண்ணால் 6 வரும். அப்போ இது நான் 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். ரெடி லென்த் வந்து 2 தான் இருக்கணும். 2 பக்கம் நான் 1/4 இன்ச் அடித்து சைடு அடிச்சிடுவேன். ஸோ 6.5 இன்ச் 6.5 எடுத்துருக்கலாம். ஒரு சைடு 6.5, அதாவது இதோட வித்து வந்து 13 இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இது வந்து பேக் சைடுக்கு நான் ஒன்றும் ஃபோல்ட் பண்ணல, நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிடலான்ட்டு நான் சென்டராக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். இதோட ஹைட் எப்படி எடுக்கணும்னா இது வந்து உங்களோட விஷயம், இது மேலே வர லேயர். ஸோ நான் வந்து ரெடி லென்த் வந்து என்னோடய 47 ஃபுல் லென்த், அதில் வந்து ஒரு 7 இன்ச் மைனஸ் பண்ணி இது வந்து 40 இன்ச் ஹைட் வர மாதிரி கீழே ஒரு 1 இன்ச் மடிச்சடிக்கிருக்கும்,
மேலே ஒரு அரை இன்ச் வெடிக்கிறதுக்கு 41 வருது. ஸோ நமக்கு வந்து ரெடியல் லென்த் வரும்போது 40 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா எப்பவும் போல் அந்த நமக்கு ஷோல்டர் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கிங்க. இதில் ஆம்கால் எவ்வளவோ மார்க் பண்ணிவிட்டு நான் கர்வ் பண்ணியிருக்கேன். இது ஆம்கால் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து கழுத்து மேலே வச்சு திருப்ப போகிறேன். இப்போ இந்த ஆம்கோல் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி ஆம்கோல் இதுக்கு பின்னாடி போட்டு கட் பண்ணி எடுத்துடலுங்க. இது வந்து ராங் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதில் வரைஞ்சிருக்குது இது விசிபிளாக தெரிய மாட்டேங்குது. கழுத்தகுலம் வந்து 2.5 இன்ச் ரெடிலேருந்து வரணும். இது வந்து நான் கட் பண்ணிடுவேன். அதிலே அடித்து திருப்ப முடியாது. ஏன்னா இதில் மார்க் பண்ணால் ஒன்றும் விசிபிளாக தெரியல அதுலேயே ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து 2.25 இன்ச்சுக்கு இந்த லைன் பண்ணியிருக்கேன். இங்கே 5 இன்ச் ரெடியில் எடுத்திருக்கேன். அதாவது 4.5 இன்ச் ரெடிலேருந்து 5 இன்ச்சுக்கு இப்படி லைட்டாக நம்மளுக்கு வந்து இந்த சும்மா ரவுண்டு ஷேப்பில் தான் வரைஞ்சிருக்கேன். தெரிய மாட்டேங்குது. நான் வரைஞ்ச ஷேப்லேயே இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, கட் பண்ணி எடுக்கிறது வந்து 2.25 இன்ச்சில் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நமக்கு ஒரு அடித்து திருப்பும் போது 2.5 வரும். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மெயின் பீஸ், அதாவது இது இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நமக்கு லேயர் மாதிரி வரணும். இதுதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் சுற்றி லைனிங் மட்டும் அடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இது எல்லாத்துலேயும் வரும்போது அனார்கலி வந்து நான் மெயின் பீஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 13 வயசுக்கு நடிக்கி. இது வந்து ஷோல்டர் 5 வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 6 வச்சுருக்கேன். 6 வச்சுட்டு ஸ்லோப் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு எப்பவும் போல தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். செஸ்ட்டு 8, வெயிஸ்ட் வந்து 7, அவ்வளோதான். 1 இன்ச்சுக்கு டாட் வந்து எப்பவும் போல் பிடிச்சிருக்கேன். ஓகே, இதுதான் ஃப்ரண்ட் பேக்கில் 2 லைனிங் வச்சு அடித்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராங் சைடு வச்சு ராங் சைடு இது மேலே அப்படியே. ஓகே, இதுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச் உள்ள நம்ம 2 காலுக்கு தான் விட்டுருக்கோம் இல்லைங்களா. இது ரெடி லென்த் வந்து 2.5. இது வந்து நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குண்டூசி குத்திட்டு இது உள்ள 1/4 இன்ச் விட்டு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அர்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே முன்னாடி இப்படி திருப்பிடலாம். ஓகே, இதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது கழுத்தை அடித்து திருப்பறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கீழே மேலே சைடு எல்லாமே அடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு 8 இன்ச் எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 13 இயர் கேர்ளுக்கு நடினா 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். பெரியவங்களுக்காக தான் 9 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 2 இன்ச்சுக்கு நம்ம லூப்ஸ் வைக்க போகிறோம். ஒரு 5 லூப் எடுக்குங்க. அது உங்கள் 4 வேணா 4 வச்சுக்கலாம், 5 வேணா 5 வச்சுக்கலாம். ஓகே, 8. ஓகே, சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த கிளாத்லேயே நம்ம வந்து லூப் ரெடி பண்ணுறதுனால ரெடி பண்ணிக்கலாம். அதாவது கீழே இருக்கிற ஸ்கர்ட் கிளாத்தில் நான் வந்து அதில் ரெடி பண்ணலை. நான் வந்து லூப் இந்த டோரி இருக்குது இல்லைங்களா, ரெடிமேட் டோரியிலே தோ இன்ச் கட் பண்ணிக்கோங்க. ரெடிமேட் டோரியில் 2 இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, இதை வந்து இந்த டோரி இதை வந்து 2 இன்ச் கட் பண்ணிவிட்டு இது எப்படி அட்டாச் பண்ணணும்னா இப்படி அட்டாச் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த ஹோல் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இதில் இதே மாதிரி 5 மீதுமே உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதேமாதிரி இந்த சைடு ரெண்டுமே இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி இந்த கர்வ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி. ஓகே, இப்படி பார்த்து இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடித்துட்டு நீளமாக ஒரு கிளாத் இந்த எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு கிளாத்தை எடுத்துகிட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு 1/2 இன்ச் அடித்து திருப்பிடலாம். அது காமிக்கிறேன். லூப்ஸ் வந்து நான் 2 சைடு இந்த மாதிரி வச்சு முடிச்சிட்டேன். இந்த சைடு 5, இந்த சைடு 5, இந்த மாதிரி பேக்லேயும் நம்ம வச்சாச்சு. இது ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி நீளமாக கிளாத் எடுத்துக்கு. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். பைப்பிங் கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் பைப்பிங் கொடுக்குற மாதிரி வைக்கல. இது வந்து 1.5 இன்ச் அகலத்துக்கு இது எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இது நல்ல பக்கம் வச்சுட்டு இதோட நல்ல பக்கம் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்படி போட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து இது அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க கீழே வரைக்கும். ஓகே, கீழே வரைக்கும் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி உள்ளே திருப்பி ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சிடுங்க. இது உள்ளே திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு வச்சு இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் ஸ்டிச் போட்டோம்னா இந்த லூப் வந்து சைடில் ரெடி. இதே மாதிரி பேக்லேயும் ரெடி பண்ணிடலாம். 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே இது ஓப்பன் பண்ணி இப்படி உள்ளே கொண்டு போனாலே இது ஓப்பன் ஆகிடும். இதை எப்படியே இப்படி வச்சு இதை உள்ளே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஓகே, பார்த்தீங்களா இப்படி ஆகிடும். ஓகே, இது திருப்பிட்டு இது நல்லா கிளாத் அகலமாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஜஸ்ட் 1 ஃபோல்ட் பண்ணி அவ்வளோதான். இதை அதை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். கீழே வரைக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இது எப்படி பண்ணுங்களோ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம 1.5 இன்ச் அந்த கிளாத் மேலே வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதே உங்களுக்கு பைப்பிங் மாதிரி வேணும்னா கீழே வச்சதை வந்து மேலே வச்சுக்கோங்க. ஓகே,
இந்த கிளாத்தை வந்து மேலே வச்சுட்டு திருப்பி நம்ம சைடு வந்து உங்களுக்கு அதாகிடும். இது வைக்கிறதும் ஆப்போசிட் திருப்பி கிளாத் வைக்கணும், இதுக்குள்ளே வைக்கணும், அப்போ தான் திருப்பும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, லூப் 2 ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து திருப்பி அடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஓரத்தில் ஃபுல்லாக நம்ம லேஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். மேலே இந்த ஒரு சைடு இந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே லேஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஃபோல்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சுக்கலாம். 3 சைடும் நம்ம லேஸ் வச்சோன்னா ஃப்ரண்ட்டு வந்து அந்த லேயர் ரெடி ஆயிடும். இதேமாதிரி பேக்லேயும் இந்த லேயர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் பீஸில் வச்சு கழுத்து அடித்து திருப்பிட்டோம்னா மேல் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே ஸ்டிச் பண்ணலாம். ராங் சைட், மெயின் பக்கம் ராங் சைடில் இந்த நம்ம ஸ்டிச் பண்ண இல்லைங்களா, அந்த லேயர் ராங் சைட் நம்ம பக்கம் இருக்கணும். அதாவது இது ராங் சைட், இது நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த 1/4 இன்ச் 2.25 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணோம் இல்லைங்களா, மொத்தம் 2.5 இந்த 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரியே இது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அர்க்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே திருப்பிட்டோம்னா இது வந்து இங்கே நல்ல சைடு வந்து நல்ல பக்கம் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். ஓகே, இதேமாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். வந்து நம்ம பேக் நெக்குக்கு வந்து பின்னாடி பவு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கைக்கு ஒரு ஸ்லீவுக்கு நம்ம பவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதுக்கு மேட்சாக நம்ம பேக் நெக்கும் கொஞ்சம் இறக்க வச்சு நான் பவு வைக்க வரேன். பவு வைக்கிறதுக்கு கழுத்து அகலம் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து டபுளாக எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸ் வந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. என்னோடய கழுத்து அகலம் வந்து 6 இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 12 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நீளம் வந்து 12. இதோட ஹைட்டு வந்து 5 இன்ச், அதாவது 10 இன்ச் எடுத்திருக்கேன். இது ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட வித்து வந்து 5 வர மாதிரி, இப்படி 10, இது இப்படி 12. ஓகே, இந்தமாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிடுவோம் பவு ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு பக்கம் நீங்கள் ஓப்பன்லேயே விட்டுருங்க. இப்படி இங்கே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த நேரம் ஓப்பனில் விட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பவு ரெடி பண்ணி நம்ம நடுவில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். கார்னரில் கட் பண்ணியிருக்கேன், அர்க்காட் பண்ணியிருக்கேன். இந்த 2 சைடும் அர்க்காட் பண்ணிவிட்டு இது அப்படியே திருப்பிட போகிறோம். ஓகே, இது திருப்பிட்டு கார்னரில் எடுத்து விட்டுட்டு இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். ஒரு லிட்டில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. பவு வந்து நான் இது குட்டியாக ஃபீல்ஸ் எடுத்து கையில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முதல்ல வந்து நான் உங்களுக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். எனக்கு அந்த பவு ஷேப் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் எப்பவும் போல் நான் எப்போவும் கையில் தான் நூல் சுற்றி ஒரு பூ மூடி போட்டுருவேன். ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நடுவில் இப்படி கெட்டியாக பிடிச்சிட்டு இப்படி சுற்றிடுவேன். இப்படி சுற்றி தான் இந்த பவு நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பவு ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்லீவ் பின்னாடி இருக்கிற நெக்கு மேலே அட்டாச் இருக்குது இல்லைங்களா, இது உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி குண்டூசி குத்திட்டு இதுக்கு மேலே இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த அகலம் வந்து நீங்கள் வச்ச அகலம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். என்னோடது வந்து நான் 2.5 அடி லென்த் வச்சுருக்கேன். அப்போ அகலம் வந்து 5 இருக்கணும். எனக்கு வந்தீங்களா 5.25 வருது. அப்போ வந்து 5 வர மாதிரி கொஞ்சம் இப்படி உள்ளே கொண்டு வந்துங்க. இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னு குத்திட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லாட்டி கழுத்து விரிஞ்சு ஷோல்டர் ஃபால் ஆயிரும் இப்படிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பேக் நெக் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இதோட நல்ல பக்கம் பேக் ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஷோல்டர் 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். கீழே அனார்கலி கட் பண்ணியிருக்கோங்களா, அது மெயின் பீஸையும் நான் லைனிங்கையும் இங்கே இடுப்பு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த லேயர் விட்டுட்டு இந்த பாட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த கீழே இருக்கிற பாட்டு இதை வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இது இப்படி உள்ளே போட்டு எப்பவும் போல் கீழே ஸ்டிச் பண்ணுவீங்களா அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை அப்படியே சுற்றியும் கீழே உள்ள சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டோம்னா நமக்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் சைடு ஸ்டிச் பண்ணிடலாம். சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த டபுள் லேயர் குத்தி வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து சைடில் வந்து டோரி அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 லூப் அடிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் ரெடிமேடாக இருக்கிற ரோப்பே ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுவே கான்ட்ராஸ்ட்டாக எல்லா கலருக்குமே செட் ஆகும். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி மாடலுக்கு வந்து நான் ரெடிமேட் ரோப்பே யூஸ் பண்ணுவேன். நம்ம கிளாத்தில் எடுத்துகிட்டு இருந்தால் எடுக்கிறக்கும் டைம் வேஸ்ட், பார்க்குறக்கும் இதுவே அழகாக இருக்கிறனால நான் மேக்ஸிமம் இதாக யூஸ் பண்ணுறேன். இது அப்படியே ஒன்று விட்டு இதை உள்ளே விட்டு கிராஸாக உள்ளே விட்டு எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த இருக்கிற கிளாத்தை உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து 2 நல்ல அட்கட் மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து பட்டு கிளாத்து வந்து நம்ம இதுக்கு மேலே இருக்கிற லேயருக்கு வந்து லைனிங் வைக்கல இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு லைட்டாக தூக்குறமாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கீழே கொஞ்சம் வெயிட் இருந்தால் தூக்காதுங்கிறக்காக கொஞ்சம் ஹெவி ஒர்க் லேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும்போது இப்படி இல்லைன்னா இது எப்படி இருந்ததுன்னா
இது எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிடுச்சு, லைட்டாக இப்படி ஃபோல்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இதுக்கு வந்து நம்ம ஸ்டிஃபாக எதுவும் லைனிங் கொடுக்கல இல்லையா, லேயர் ஆல்ரெடி உள்ள ஒரு கிளாத்து கொடுத்து மேலே லேயர் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம அதுக்கு வந்து ஸ்டிஃப் பண்ணிக்கலாம். அதனால் கீழே வந்து மேக்ஸிமம் நீங்களே பட்டு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே வந்து கொஞ்சம் வெயிட்டாக இது கொடுத்துக்குங்க. இப்படி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ் ஆகாது. இப்போ வந்து எனக்கு கரெக்டாக நிற்கிது, பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. இங்கே ப்ளவுஸ் ஸ்லீவ் வச்சு இல்லைங்களா, ப்ளவுஸ் ஸ்லீவ் வச்சு பின்னாடியும் இதை வச்சு நம்ம முடிச்சிட்டோம். இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண லேயர் குர்த்தியோட ஃபைனல் அவுட்புட். ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஆக்சுவலாக நீங்களும் இந்த மாதிரி குர்த்தி ஸ்டிச் பண்ணணுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.